ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நாங்கள் மைசூர் ஜூ போயிருந்தோம். பத்ரா டைகர் ரிசர்வ் விசிட் பண்ணப்போ மைசூர் ஜூவும் விசிட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 100 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸு, கேமரானா 100 ருபீஸு, இதே கோப்ரோ வீடியோ கேமரானா 200 ருபீஸ் பே பண்ணணும். இந்த ஜூ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை போனாலும் போரே அடிக்காது. அந்தளவுக்கு அனிமல்ஸ் இருக்குது உள்ள. நிறைய அனிமல்ஸ் மோஸ்ட்லி ஆக்டிவாகவே இருக்கும். கிட்ஸுக்கு கூப்பிட்டு போனோம்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்ட்ரானதையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூவோட மேப்பு, இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு எப்படி ரீச் ஆனுங்கிற டைரெக்ஷன் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேர்ட் செக்ஷன் தான். நம்ம வந்து கார்னிவோரஸ் செக்ஷன் போயிட்டோம். இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா லெப்பார்டுக்கு 2 கேஜ் இருக்குது. ரெண்டுமே பெரிய பெரிய கேஜு. எல்லா லெப்பார்டுமே ஆக்டிவாக இருந்துச்சு. நிறைய லெப்பார்ட்ஸ் இருந்துச்சு. நம்மளால் லாங்கில் தான் பார்க்க முடிஞ்சது எல்லா லெப்பார்டுமே. ஒரே ஒரு லெப்பார்டு மட்டும் பக்கத்தில் வந்துச்சு. நல்ல சைட்டிங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டைகருக்கான செக்ஷனு. 2 பிளேஸ் இருந்துச்சு டைகருக்கு. ஒன்று வந்து காலியாக இருந்தது. இன்னொரு கேஜ் மாதிரி இருந்ததில் பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர் விட்டுருந்தாங்க. இங்கே எல்லாமே பெரிய பெரிய கேஜ் செட்டப்பாக இருந்துச்சு. அதாவது அதுக்கான பிளேஸு, குகை எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. டைகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருந்தது. ஆனால் நம்ம டைகரை பார்த்துட்டு இருக்கும்போது சிங்கத்தோட கேஜிலேருந்து பயங்கர சவுண்டுங்க. சிங்கத்தோட சவுண்டு போட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மைல் வரைக்கும் அதோட சவுண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம கேட்ட சவுண்டு பார்த்திங்கன்னா சிங்கக்குட்டிகளோட சவுண்டு. ரெண்டுமே ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. நம்ம அதை பார்த்துட்டு கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முட்டாங்க. அதனால் அதோட ஆக்டிவிட்டிஸ் எடுக்க முடியல. பட்டு ஃபைனலாக வந்து அந்த கல்லில் வந்து ரெண்டுமே படுத்துட்டு இருந்தது. அது மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லைன் டெயில்டு மக்காக். இந்த மங்கி பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவாக இருந்தது. ஒரு 3 இருந்தது இந்த செக்ஷனில். காமா பட் ஏதோ சாப்பிட்டு இருந்ததுங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொரில்லா நல்லாவே ஆக்டிவாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிச்சு. பார்க்குறக்கு நல்லாவே இருந்தது. கிட்ஸ் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. கொரில்லா செக்ஷனில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சவுண்டு பயங்கரமாக இருக்கும். அது எப்போல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுதோ நடக்குதோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எல்லாருமே பார்த்துட்டு சவுண்ட் போடுவாங்க. நல்லா நைஸியாக இருந்துச்சு இந்த கேஜ் பக்கத்தில். நம்மளால் எல்லா ஜூலையும் வந்து கொரில்லா பார்த்துட முடியாது. ஒரு சில ஜூவில் மட்டும்தான் இருக்கும். மைசூர் வந்து ஒன் ஆஃப் த ஜூன்னு சொல்லலாம். இங்கே 2 கொரில்லா கேஜ் இருந்துச்சு. அதில் ஒன்றில் வந்து தூங்கிட்டு இருந்தது. இன்னொன்றில் இந்த கொரில்லா பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக சாப்பிட்டுட்டு ப்ளேஃபுல்லாக இருந்தது. மோஸ்ட்லி கொரில்லா பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். அதுக்கு எந்நேரம் பார்த்திங்கன்னா கேஜில் ஃபுட்டு வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட எலிஃபென்ட் மாதிரியேன்னு சொல்லலாம். சாப்பிட வேண்டியது, அப்பப்போ தூங்கும், ரெஸ்ட் எடுக்கும். இந்த கேஜை பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும். அதோட மூமெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இந்த மாதிரி கொரில்லாஸ் வந்து நம்ம நாட்டில் கிடையாது. வைல்ட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1063 அரௌண்ட் தான் வந்து கொரில்லாஸ் கவுண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட்டா, ஆஃப்ரிக்கன் சீட்டா நல்லா ஆக்டிவாக இருந்தது. அதுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து பெரிய கேஜாக இருந்தது. நல்லா வாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கேஜை வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருக்கும். பக்கத்தில் வேறு ஏதாவது பிளாக் பேந்தரோ வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருந்ததுன்னா அதை வாட்ச் பண்ணிகிட்டே நடந்துகிட்ருக்கும் சீட்டா எப்போ பார்த்தாலும். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கேஜ் இருந்தது. அதில் வந்து குட்டியாக ஒரு சீட்டா இருந்தது. படுத்துட்டு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. அதோட ஆக்டிவிட்டி பார்க்குறக்கு உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரியான சீட்டாவுமே நம்ம நாட்டில் கிடையாது. ஸோ மைசூரில் வந்து நம்மளால் இந்த சீட்டாவை பார்க்க முடியும். இதோட ஆக்டிவிட்டீஸையும் பார்க்க முடியும். ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்குது. நம்ம ஒரு 2-3 டைம் போயிட்டோம். இந்த சீட்டா தாங்க வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட்டு லேண்ட் அனிமல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 110 km/h. படுத்துட்டு இருக்கும்போது சின்ன சீட்டாவாக தெரிஞ்சது. நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருந்தது. ரொம்ப க்ளோஸில் பக்கத்துலேயே வந்துச்சுங்க, கிளாஸுக்கு பக்கத்தில். அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் படுத்துருச்சு. ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். இப்போ சீட்டா வந்து தண்ணி கம்மியாக குடிக்கும்.
அது ஒரு ஜம்ப் பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மீட்டர் லாங், அதனால் இது பண்ண முடியும். ஓல்டஸ்ட்டு கேட்டுங்க. ரொம்ப நேரம் இங்கே தாங்க படுத்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கரடி செக்ஷனு. ஒரு 3 கரடியாக ஒன்றா ஒரு செக்ஷனில் போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா அது எதையோ தேடிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது. பக்கத்தால் இருந்த மரத்தை எல்லாம் பரட்டி அதில் இருந்த கரையான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்ற மூடில் இருந்ததுங்க. அப்புறம் 2 கரடி தனியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தது. நம்மளால் அதை எடுக்க முடியல கரெக்டாக. இந்த தடவை கரடி நல்லாவே ஆக்டிவாக இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லா அனிமலுமே ஆக்டிவாக பார்த்தேங்க. இப்படியெல்லாம் கரடி பிஹேவ் பண்ணி நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். அந்த வுட்டை அப்படியே திருப்பி போட்டு வுட்டில் வந்து இருந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்டு இருந்ததுங்க. மைசூர் ஜூவில் டைகரை தவிர எல்லா கேஜ்லேயுமே குரூப்பாக வச்சுருந்தாங்க. கரடி ஆகட்டும், லெப்பார்ட் ஆகட்டும், சீட்டா ஆகட்டும். பட் டைகர் மட்டும் நம்மளால் நிறையா பார்க்க முடியல. ஒரே ஒரு ஒயிட் டைகர் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம ரீசெண்டாக பந்திப்பூரில் வந்து சஃபாரி போனப்போ நம்மளால் கரடி பார்க்க முடிஞ்சது, ஸ்லாத் பியர். எலிஃபெண்ட் வந்து சவுண்ட் போட்டு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிவிட்டு ரோட் கிராஸ் பண்ணிச்சுங்க. பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது சஃபாரி வெஹிக்கிள். சடனாக யானை ஓடுறதை பார்த்துட்டு கரடி பயங்கரமாக ஜம்ப் பண்ணி சத்தம் போட்டுட்டு மறுபடியும் புதற்குள்ளார போயிடுச்சுங்க. நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, பட்டு கரடியை வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு வைல்ட் டாக் மாதிரியே இருந்தது. ஆனால் இது வூல்ஃபு குரூப்பாக இருந்ததுங்க. ஒரு சிலது வந்து ஆக்டிவாக இருந்தது. மோஸ்ட்லி இது நைட்டில் தான் ஹண்ட் பண்ணும், ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். நம்ம பார்த்த டைமில் ஒரு சிலது மட்டும் ஆக்டிவாக இருந்துச்சு. இந்த கேஜில் நிறையா விட்டுருந்தாங்க, குரூப்பாக இருந்தது. பார்க்குறக்கு வைல்ட் டாக் மாதிரியே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைன்லாம் வச்சு ஒரு ஏரியா செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீஸ் செக்ஷனு. எல்லா விதமான டீஸுமே குரூப்பாக வச்சுருந்தாங்க. ஸ்பாட்டட் டீஸு, சாம்பார் டீஸு, அது போக வந்து பார்க்கிங் டீஸ் எல்லாமே குரூப்பாக வச்சுருந்தாங்க. அதோடய சவுண்ட் எல்லாமே நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு. பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைனா. ஒரு சின்ன கேஜில் 2 இருந்தது. அதில் 1 மட்டும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்தது, இன்னொன்று நல்லா தூங்கிட்டு இருந்தது. இது ஒரு ஸ்கேவெஞ்சர்னு சொல்லலாம். டெட் அனிமல்ஸ் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும்.
பார்க்கிங் டீர் பாருங்கள், டாக் மாதிரியே சவுண்ட் போடுது. டீர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் செக்ஷன் தான். ஆசியன் எலிஃபென்ட்ஸு மேல் ஃபீமேல் கம்பைண்டாக ஒரு பெரிய பிளேஸில் வந்து விட்டுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பிஸியாக இருந்தது. மேல் எலிஃபென்ட் தண்ணி குடிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். நமக்கு நல்லாவே தெரியும், எலிஃபென்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 கிலோக்கு வந்து ஃபீட் எடுக்கும். ஒரு 150 லிட்டர் வந்து தண்ணி தேவை. எப்போவுமே மோஸ்ட்லி அது சாப்பிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு இருக்கும். இங்கே மட்டும்தான் நம்மளால் ஆசியன் எலிஃபென்ட்ஸு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் ரெண்டுமே பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் கார்ஸ் வந்து குரூப்பாக பார்க்கலாம். மைசூர் ஜூவில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது. காருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எலிஃபென்ட் மாதிரி தான், நல்லா சாப்பிடும். அதுக்கு நிறையா தண்ணி தேவை. எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த இந்தியன் கார்ஸை. இதோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் மாதிரியே தான் மோஸ்ட்லி. மங்கூஸுங்க, ஃபஸ்ட் டைமும் மங்கூஸை இவ்வளோ ஆக்டிவாக நான் இப்போ தான் பார்த்தேன். அதோட போஸ் பாருங்கள், நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த வழியாக போனவங்க எல்லாமே நின்று ரொம்ப நேரம் பார்த்தாங்க. ஓரளவுக்கு சின்ன கேஜ் தான், நிறைய மங்கூஸ் இருந்துச்சுங்க. குரூப்பாக விட்டுருந்தாங்க, எல்லாமே தூங்கிட்டு இருந்தது. அதில் ஒன்று மட்டும் ரொம்பவுமே ஆக்டிவாக எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டே இருந்ததுங்க நின்றுட்டு. இந்த மாதிரி போஸை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி மங்கூஸ் வந்து ரியாக்ட் பண்ணதை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டு. ஆசியன் எலிஃபெண்ட்டுக்கும் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபீமேலுக்கு கூடி அந்த தந்தம் இருக்குங்க ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டில். அதோட ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா பெரிய சைஸாக இருக்கும். வெயிட் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆசியன் எலிஃபெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகம் ரைனோசரஸ்ஸு நல்லா ஆக்டிவாகவே இருந்தது, சாப்பிட்டு பிஸியாக இருந்தது, சாப்பிட்றது வேறு லெவலில் இருந்தது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ரைனோசரஸ்க்கு கொஞ்சம் புவர் சைட்டிங்கு, ஒரு 3 டன் வரைக்கும் வெயிட் இருக்கும். மைசூரில் டீஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷனு, அதுவும் குரூப்பாக, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது இந்த தடவை எல்லா டீஸுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்னேக் செக்ஷனு. பாம்புக்குன்னே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருக்காங்க மைசூர் ஜூவில். அதுக்கு ஒரு லைனு, எல்லா விதமான ஸ்னேக்ஸும் நம்ம அங்கே பார்க்க முடியும். பட்டு எல்லா பாம்புமே ஆக்டிவாக இருக்குமான்னு தெரியாது நம்ம போகிற டைமுக்கு. நம்ம போன டைமில் இந்த பைத்தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது, வேறு லெவலில் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்ததுங்க. இவ்வளவு ஆக்டிவாக பாம்பு வந்து, அதுலேயும் பைத்தான் வந்து இருந்ததை ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். மைசூர் ஜூவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு கடைசியாக ஸ்னேக் செக்ஷன் வரும்போது ரொம்பவுமே க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருந்தது. ஸோ நம்ம இன்னொரு பக்கத்துலேயே 2 கேஜ் சின்னதாக இருந்தது, அங்கே வந்து பாம்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலான்னு வந்தோம். வந்தப்போ தான் இந்த பைத்தானை வந்து இவ்வளோ ஆக்டிவாக நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதே நம்ம மித்த பாம்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்திருந்தோம்னா இவ்வளோ ஆக்டிவாக பார்க்க முடியுமான்னு தெரில. எப்போவுமே இந்த அனிமல்ஸோட மூவ்மெண்ட்டு சைட்டிங் வந்து நம்மளோட டைம் அண்ட் லக்கு தான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு பாம்பு போஸ் கொடுத்துட்டு இருந்தது. மூமெண்ட் எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி போஸில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பைத்தானுங்க. இன்றைக்கி வந்து 2 பைத்தான் நல்லா ஆக்டிவாக பார்த்தோம். அதுலேயும் இந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா சின்ன கேஜில் தான் இருந்தது. அது பாருங்கள் எப்படி மேலே இருக்கிற பாக்ஸுக்கு வந்து மூவ் ஆகி போகுதுங்கிறத ஃபஸ்ட் டைமும் பார்க்குறோம். நம்ம இந்த மாதிரியான மோஸ்ட்லி சின்ன பாம்பு ஆக்டிவாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். தம்பரிய பைத்தான் வந்து ஆக்டிவாக இருக்கிறத நான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மைசூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாம்புமே நம்மளால் பார்க்க முடியும். கிங் கோப்ரா எல்லாமே இருக்குது, பட் அதெல்லாம் ஆக்டிவாக இல்லை. பைத்தான் மட்டும்தான் நல்லா ஆக்டிவாக இருந்தது. அது போக இகுவானா, மானிட்டர் லிசார்ட் எல்லாமே இருந்தது. கண்ணாடி விரியன் எல்லாமே இருந்தது, பட் எல்லாமே இந்த மாதிரி மூமெண்ட்லாம் எதுவுமே பண்ணல. கண்ணாடி விரியன் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு பைத்தான் மாதிரியே இருந்ததுங்க, கிட்டத்தட்ட அதே சைஸு. அனகொண்டா எல்லாமே இருந்ததுங்க மைசூர் ஜூவில். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் யானை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளார தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமு வெளியே ஃபீட் எடுக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அனிமலுமே வந்து நல்லா ஆக்டிவாக இருந்ததுங்க, டைகரை தவிர. பட் எப்பவுமே டைகரை வந்து நம்ம நல்லா ஆக்டிவாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். நம்மளால் பார்க்க முடியல ஒயிட் டைகரை. பட் நீர் யானையெல்லாம் இவ்வளோ ஆக்டிவாக பார்த்ததில் ரொம்ப ஹாப்பிங்க. அது போக இன்னும் 2 நீர் யானை வந்து தண்ணிக்குள்ளார இருந்தது. அது பெருசாக எந்த மூமெண்ட்டும் பண்ணலைங்க, அதனால் பார்க்க முடியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார். ஜாகுவார் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்டிவாக பார்க்க முடியல, படுத்துட்டு இருந்தது. பிளாக் பேந்தருங்க. லாஸ்ட் டைம் நல்லா ஆக்டிவாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த தடவை ஒரே ஒரு பிளாக் பேந்தர் தான். லாஸ்ட் டைம் 2 பிளாக் பேந்தர் பார்த்தோம். அதுலேயும் லாங் சைட்டிங்கு, பக்கத்தால் பார்க்க முடியல, ரொம்ப ஆக்டிவாகவும் இல்லைங்க, படுத்துட்டு இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு எதுவுமே ஆக்டிவாக இல்லை. மத்தியான டைமில் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளார கிடந்ததுங்க. அப்புறம் பேர்ட்ஸு ஃபைனலாக பெரிய பெரிய பேர்ட்ஸுங்க, நல்லா ஆக்டிவாக இருந்தது. நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா நம்மளால் ஜிராஃபியை வந்து பார்க்க முடியும். 1-2 தான் வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இருந்ததுங்க, எல்லாமே ஆக்டிவாக இருந்தது. ஒரு சில டைமு ஐடில் ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். இந்த தடவை நல்லா மூமெண்ட்டில் ரொம்ப க்ளோஸில் பார்க்குறக்கே வேறு லெவலில் இருந்ததுங்க.